உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டேன். விபச்சாரத்தை தவிர உலகத்தில் இருக்கிற நான் செய்யாத பாவமே கிடையாது. கள்ளப்பணத்தை மாற்றி விட்டுருக்கிறேன், டூப்ளிகேட் பணங்களை எடுத்து மாற்றி விட்டுருக்கிறேன், துப்பாக்கியை மாற்றி விட்டுருக்கிறேன். நான் சொல்லணும் அந்த கூலிப்படை காரியங்களை கூட அப்படி நான் போய் இருந்து என் வாழ்க்கை. இப்போது நான் எவ்வளவு நான் பாவம் பண்ணாலும் நான் சர்ச்சில் கொயர் பாய், என்ன பாய், சர்ச்சில் அங்கி போட்டு பாட்டு பாடுற ஒரு பிள்ளைனா. எனக்கு ஏசப்பா பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் எத்தனையோ நாள் திருச்செந்தூருக்கு நான் போய் எவ்வளவு காரியத்தை நான் பண்ணியிருக்கிறேன். எல்லா கோயில் கோடையிலும் போய் நிற்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வாரம் 50 கிலோ கஞ்சா விற்றேன்னா அப்போ நீங்கள் என்னை பார்த்துக்கோங்க. ஒரு சண்டையில் கத்தி இந்த இதில் குத்தி இந்த பக்கம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மனுஷன் நான். அன்றைக்கி இப்படி மாறி இருக்கிறது எனக்கே ஆச்சரியம். அப்பப்போ கண்ணாடி பார்த்து நீயாடா இதுன்னு கேட்டுக்கிடுவேன். ஆமாம், மைக்கு ஃபோட்டோ வந்தால் நம்மளாடா இப்படி இருக்கிறோம் அப்படின்னு முந்தி உள்ள ஃபோட்டோவும் இதையும் இப்படி பார்த்துக்கிடுவேன். ஒரு மனுஷன் எங்கள் அம்மாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. ரொம்ப எங்கள் அம்மா அப்பா லவ் மேரேஜ். எங்கள் அம்மா கிறிஸ்டியன், எங்கள் அப்பா ஹிந்து. எங்கள் அம்மாவுக்காக எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, ஏசப்பான்னு யாருன்னே தெரியாமல் முங்கி ஞானஸ்தானம் எடுத்துட்டார். ஏன்னா காதலுக்காக ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டு முங்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா எங்களுக்காக ரொம்ப விலைக்கரையும் செலுத்தினாங்க. நல்ல சாப்பாடு என்ன தெரியுமா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது கஞ்சை எடுத்து அந்த கஞ்சை நல்லா தாள்சம் பண்ணி வெங்காயம் மிளகாய் போட்டு தாள்சம் பண்ணி 4 நாளைக்கு ஊறுகாய் உண்டு. ஆசை ஊறுகான்னு ஒரு ஊறுகாய் உண்டு. இந்த ஆசை ஊறுகாய் வச்சு அனுப்பிடுவாங்க. நான் காலைல ஸ்கூல்லேயே போய் காலைல சாப்பிட்டு முடிச்சா அடுத்தவங்க பையங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட கேவலம். எங்கள் அம்மா எத்தனை நாள் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் சார்கிட்ட இவன் நல்ல மார்க் எடுக்காட்டி நான் இதே ஸ்கூலில் வேப்ப மரத்தில் தூக்கு போட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு எங்கள் அம்மா அழுவாங்க. நெஞ்சில் அடித்து அழுவாங்க. எங்கள் அம்மா 10 லிட்டர் மண்ணெண்ணெய் எங்களுக்கு உண்டு. அப்போது மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு எங்கள் அம்மா நைட்டே போய் படுத்துருவாங்க. ரேஷன் கடையில் தெருவில் போய் ஒரு இது விரித்து படுத்துருவாங்க. 10 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு எங்கள் அம்மா வருவாங்க. நான் ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் நான் கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்கு நிற்கிறேன். ஏதோ பிரச்சனை. அந்த 10 லிட்டர் மண்ணெண்ணையும் அப்படியே எடுத்து எங்கள் அம்மா தலைக்கு மேலே ஊற்றிட்டேன். எங்கள் அம்மா தலைக்கு மேலே ஊற்றி எங்கள் அம்மா கையில் தீப்பெட்டியை கொடுத்து, நீ பற்ற வச்சு சாவு, இதை நான் பார்க்கணும் அப்படின்னு. ஒரு நாள் எங்கள் அம்மாவுடைய சேலையை எடுத்து ஃபேனில் தூக்கு போட்டு எங்கள் அம்மாவுடைய கழுத்தை வச்சு, நீங்கள் தொங்கு, நீயே தொங்கு, நீ செத்து போகிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். பிக் பாஸ் வந்த ஃபஸ்ட்டு சீசன் எங்கள் அப்பா என்னை அதை பார்க்க விடலன்னு. அதுக்கடுத்து எங்கள் அப்பா கொஞ்சம் வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய கையை நான் கதவுக்குள்ளே விட்டு நச்சு. இப்போவும் எங்கள் அப்பாவுடைய இந்த ஒரு விரல் இப்படி தான் இருக்கும். ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷன் நான். எங்கள் பாட்டிமா வீட்டில் 7,000 8,000 10,000 அப்படின்னு அவங்களுக்கு பென்ஷன் வரதெல்லாம் ஏடிஎம்மில் போய் களவான்ட்டு எல்லா மெசேஜும் நான் அழிச்சிருவேன். தசம பாகம் எங்கள் பாட்டிமா வைக்கிறதெல்லாம் எங்கள் பாட்டிமா அங்கே போகும்போது பீரோலேருந்து இப்படி எடுத்துகிட்டு நல்லா செலவு பண்ண ஆரம்பித்தேன். இப்படிங்கும் போது எனக்கு இந்த 10th படிக்கும் போது ஒரு கேள்வி, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட காரணம் என்னன்னா, நம்மக்கிட்ட என்ன இல்லை, டப்பு இல்லை, பணம் இல்லை. பணம் இருந்தால் பிணம் கூட என்ன பண்ணுமா, ஆன்னு பார்க்குமா. அப்படிப்பட்ட உலகம் இது. டப்பு நம்மக்கிட்ட இல்லை. அப்போ டப்புக்காக என்ன பண்ண, இப்படியே கூலிப்படை இப்படி ஏதாவது அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சேன். ஜாதி வெறினா வெறி, உங்கள் வீட்டு வெறி, என் வீட்டுக்கிற வெறி, பயங்கரமான வெறி. இப்படி என் வாழ்க்கை கொண்டே இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை எனக்கு வரும் பொழுது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜாதியில் இருந்தவங்க, ஊரில் இருந்த பசங்க, கூலிப்படையில் சம்திங், இவங்கெல்லாம் யாருமே எனக்கு உதவி பண்ணாமல் போயிட்டாங்க. அப்போ என் காதில் ஒரு சத்தம், உங்கள் அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தா, உங்கள் அம்மா உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை எப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தா. எங்கள் வீட்டில் 100 பால் வாங்கி 4-5 பேர் காஃபி குடிப்போம். 100 பால் வாங்கி 4-5 பேர் குடிப்போம். 50 பால் வாங்கி 4 பேர் குடிப்போம். 100 பால் வாங்கினா நாங்கள் காலையிலேயும் நைட்டும் வச்சுக்கிடுவோம். ஃப்ரிட்ஜே கிடையாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த, நீ ஏன் வாழணும், செத்து போயிரு அப்படின்னு. இந்த சத்தம் என் காதுகளுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. நம்ம என்ன பண்ணிடலாம், செத்து போயிடலாம். ஏன்னா எனக்கு வாழ்க்கை எல்லாமே வெறுத்துட்டு, எந்த நண்பர்களுக்காக என் வாழ்க்கையை இழந்தனோ அவர்கள் எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை மேலே நெஞ்சில் நான் போய் நின்று கொண்டு இருக்கிறேன். செத்து போயிரு அப்படின்னு. சரி நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு பேக்கெட்டை கை விட்டு பார்த்தா ஒரு 110 ரூபாய் 140 சம்திங் 100 ரூபாய்க்கு மேலே இருந்தது. உடனே நான் நேராக மெடிக்கலில் போய் ஒரு மூட்டைப்பூச்சி மருந்து வாங்கினேன். அது கொஞ்சம் பவர் கம்மி தான், அது வாங்கிட்டேன். 2வது நான் வாங்கின மருந்து என்னென்னா,
இன்றைக்கி நீங்கள் இந்த எலி பிடிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு அட்டை மாதிரி வைப்போம் தெரியுமா, கம்மும் இருக்கும், எலி போய் ஒட்டிக்கிடும். ஆனால் அது வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா பொடிமே இருக்கும். அதை வெந்நீரில் நல்லா கலக்கி நம்மளே ஒரு கேலண்டரில் ஊட்டி வச்சா அது கம்மாக மாறிடும். நான் என்ன பண்ணேன், அதையும் இதையும் சேர்த்து கலக்கி நல்லா குடிச்சிட்டு எலி மருந்தை தூக்கி ப்ளஸ் அவுட்டுக்குள்ள ஊற்றி தண்ணி ஊற்றி விட்டுட்டு மூட்டை பூச்சி மருந்தை மட்டும் போட்டேன். எங்கள் வீட்டு பாத்ரூம் கதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது யாருமே திறக்க முடியாது, தூக்கிடலாம். இப்படி தூக்கினா இழுத்தா வெளியே வந்துடும், திறக்கலாம் வேண்டாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அது நான் அப்படி குடிச்சிட்டு பொத்துன்னு விழுறதை எங்கள் அம்மா உடலில் வந்து பார்த்தா அந்த நாத்தம் வந்து என்னை உடனே வீட்டுக்கு வெளியே வச்சு புளி ஊற்றுனாங்க, சோப்பு தண்ணியெலாம் ஊற்றி கையெல்லாம் உள்ளே விட்டு குத்துனாங்க, எப்படியாவது வெளியே வந்துடாதான்னு. கொஞ்சம் வந்தது. அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன ஒரு ஆட்டோவில் ஏற்றி எல்லா ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க ஆஸ்பத்திரி. அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து சூசைட் ஆக்சிடெண்ட் இது ரெண்டுமே நாங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது, நீங்கள் நேராக ஜிஹெச் கொண்டு போங்க அப்படின்ட்டாங்க. இப்போ ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிற எனக்கு ஒரு ஆசை உண்டு, ஆம்புலன்ஸில் ஒரு நாளாவது போய் பார்க்கணும் ஆசை. நம்முடைய ஆண்டவர் ஆசைகள் நிறைவேற்றிடா, ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த பெட்ரோலை மோந்து பார்க்குறது, மண்ணெண்ணையை மோந்து பார்க்குறது, டெட்டால் மோந்து பார்க்குறது, ப்ளீச்சிங் பவுடரை மோந்து பார்க்குறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எனக்கு ஒரு ஆசை, ஒரு நாளாவது இந்த ஆம்புலன்ஸில் படுத்த, இன்னொரு நாள் ஆசை, ஒரு நாளாவது ஐசியூ வார்டில் படுத்தா எப்படி இருக்கும். நம்முடைய ஆண்டவர் எல்லா ஆசையும் நிறைவேற்றி தருவார், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாருக்கா அப்படி ஆசை இருக்குதா? கத்த நல்லவர். இப்போ ஆம்புலன்ஸ் வருது, என்னை தூக்கி போட்டு போகிறாங்க. அப்போது எங்கள் வீட்டில் யாருக்குமே இது தெரியாது. நான் ரொம்ப நாள் கழிச்சு சொன்னேன், என் கண்ணெலாம் ப்ளூவாக மாறிட்டு, நான் யாரை பார்க்குறேன்னு ப்ளூவாக மாறிட்டாங்க. ஆனால் வெளியே அது தெரியல போல். என் காலுக்கு கீழே ரத்தம்லாம் ஓட்டு ரொம்ப நின்று போச்சு. என்னை ஹை கிரவுண்டு கூப்பிட்டு போகிறாங்க. துணி துவைக்கிற கல் பார்த்துருக்கீங்களா அருமையான சகோதரிமார்களே? நான் சாட்சி சொல்லும்போது பிரசங்கம் தூங்கினா பேய் இருக்குன்னு அர்த்தம், புரியுதா? நான் மெசேஜ் கொடுக்கும்போதோ சாட்சி சொல்லும் போது யாராவது தூங்கினா உள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம், பேய் இருக்குன்னு அர்த்தம். தூங்குனீங்கன்னா தலை மேலே கை வச்சு துரத்திடுவேன். சரி, கதை நல்ல என்ன சிரிச்சுக்கிட்டு அடுத்த ஆள் கதை நல்லா கேட்பீல்ல, கேளுங்க. துணி துவைக்கிற கல் மாதிரி ஹைக்கிரவுண்டில் ஒரு கல்லை போய் என்னை படுக்க வச்சாங்க. ஏதோ படுக்க வச்சு ஏதோ பண்ண போகிறாங்க, பார்த்தா கையை காலையும் கெட்டி போட்டு இவ்வளோ பெரிய டீப்பை எடுத்து ஏதோ ஜெல் தடவி வாய்க்குள்ளே விட்டு குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து அடிவயிறு வரைக்கும் அடித்து குத்தி அதை தண்ணியை ஊற்றி ப்ரெஷர் அடித்து எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறாங்க. எல்லாம் வெளியே வந்தது, எலி மருந்து மாத்திரம் உள்ளே ஒட்டி கொண்டது. இது யாருக்குமே தெரியாது. அப்போ எனக்கு வயிறுலாம் எரியுது. உடனே என்னை உயிரோட வச்சு மூக்கு 2 மூக்கில் டீ போடுறாங்க. டீ போட்டு வாங்கி என்னை படுக்க வச்சு வாங்கி இப்படியே வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் செத்து போயிடுவேன். இவங்களுடைய ரிசல்ட் எல்லாம் நார்மல் இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் செத்து போயிடுவேன். ஏன்னா என் வயிறு ஃபுல்லும் எரியுது, அது ஒட்டிக்கிட்டு அவ்வளோ என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுது. நான் பாவம் செஞ்சதுனால எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பாவுக்கு மூளைக்கு போகிற நரம்பு அடைச்சி எங்கள் அப்பா அதாவது ஒரு பைத்தியத்தை போல் மாறிட்டாங்க. நான் மட்டும்தான் யாருன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரியும். நான் விஷத்தை குடிச்சிட்டு கிடந்திருக்கிறேன். எங்கள் அப்பா என்னை பார்த்து சிரிச்சிட்டு இப்போ உட்காந்து டிவி பார்த்துருக்குறாங்க. என்னுடைய பாவம் என் வீட்டை தாக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ ஒரே குடும்பத்தில் இருக்கிற 4 பேரும் ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கிறோம். நான் அவசர சிகிச்சையில் இருக்கிறேன். எங்கள் அப்பா நரம்பியல் மண்டல சிகிச்சை வார்டில் இருக்கிறாங்க. என் கூட எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எங்கள் அக்கா கூட எங்கள் அக்கா இருக்கிறாங்க. இப்போது எனக்கு ஒரு கண்ணீர், இப்போ டியூக் நீ செத்து போயிட்டா நீ எங்கே போவ? எல்லா மனுஷனுக்கும் வர வேண்டிய கேள்வி தானே இது. நீ இப்போ செத்து போயிட்டா, இல்லை ஒவ்வொன்றா உடடா, மொத்தமாக உடைச்சிடாது. நீ இப்போ செத்து போயிட்டா எங்கே போவ? எந்த கண்ணில் இருந்து கண்ணீர் வடைஞ்சது. அப்போ எனக்கு தெரியும் டியூக் செத்து போயிட்டா எங்கே தான் போவேன்? நரகத்துக்கு தான் போவோம். கரெக்டா? நீங்களும் பர்வத்துக்கு போகிறோமே பாக்கியே, ஜெபத்தின் முடிவில் தெரியும். சரியா, எங்கே போவேன்? நரகத்துக்கு தான் போவேன். எனக்கு ஒரு அழுகை. அப்போ என்கிட்ட ஒரு கேள்வி, எது உண்மையான தெய்வம் எனக்கு தெரியணும் அப்படிங்கும்போது ஸோ ஈஸியாக பூட்டப்பட்ட ஐசியூ வார்டுக்குள்ளே எங்கள் அம்மா இல்லை. அந்த இடத்துல எப்பவுமே எங்கள் அப்பாவுக்கா போயிருந்தாங்க. ஒரு வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு, ஒரு வெள்ளை கலர் வேஷ்டி கட்டி, ஒரு அழகான பைபிள் வச்சுட்டு ஒரு மனுஷன் வரான். எனக்கு ஊழியக்காரனாலே பிடிக்காது. வந்து என்னை பார்த்து அவர் கேட்குறாரு, எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. எப்படி கேட்குறா? நான் கேட்குறேன், நான் எப்படி இருந்தால் உனக்கு என்னவே அப்படிங்கிறேன்.
எப்படின்னா வாய் வச்சு கேட்கலன்னா சாப்பாடு உள்ளே இங்கே அப்படி போகக்கூடாதுன்னா ட்ரிப்பில் தான் போவோம். புண்ணை இங்கே ஒட்டி இருக்கோம். நான் அப்படி கேட்குறேன், நான் எழுந்த உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறேன். அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு என் தலையை தடவி சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் எப்படி இருக்கும் பூரணமாக. எனக்கு நில்லுங்க, இப்படியே உசுப்பத்தி ஏதாவது பேச வச்சிடாதியே, நில்லுங்க நான் சொல்கிறேன், சொல்லும்போது கை தட்டுங்கண்ணே. அப்போது இந்த வசனம் எனக்கு பைபிளில் இருக்கிற வசனம்னு எனக்கு தெரியாது. இந்த மனுஷன் வந்து சொல்கிறது என் கிருபை உனக்கு போதுங்கிறது பைபிள் உள்ள மேட்டர்னு எனக்கு தெரியாது. பண்ண ஒரு பலூனில் ஜிகினாவை போட்டு நல்லா ஊதி குத்தி விட்டா என்ன ஆகும்? பலூன் வெடிக்கும், ஜிகினாவை என்ன பண்ணும்? வெடிக்கும். அவர் என்னை சிரிச்சுட்டு என் பெட்டை தாண்டி போகும்போது ஒரு பலூனில் ஜிகினா போட்டு வெடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மனுஷன் அப்படி வெடித்து செதறி அந்த ஜிகினா எல்லாமே என் மேலே விழுந்தது. மனிதர்களுக்கு தெரியாத இருந்த எல்லா நரம்புல இருந்த அடைப்புகள், அந்த எரிச்சல்கள் எல்லாத்தையும் ஸ்பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஆண்டவர் சுகமாக்கி போட்டார். அப்போ எனக்கு அது ஆண்டவர்னு தெரியாது. இதை எங்கள் அம்மாட்டையும் சொல்லலை. சொன்னால் எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, ஏசப்பா உன்னை தேடி வந்தார், இனிமேல் எங்கே தான் போனோம்? ஊழியத்துக்கு தான் போகணுமாங்கன்னா ஒன்றுமே வாய் திறக்கலை. இப்போ வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறேன், திருப்படியும் எல்லாத்தையும் திருப்படியும் ஆபாசப்படும். என் வாழ்க்கை எப்படி இருக்குது? எல்லோரும் சொல்கிறாங்க, பொட்டமை குடிச்சிட்டான், ஊரில் இவ்வளோ ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தான், இவ்வளோ பண்ணிட்டு இருந்தான், அவன் அம்மாவை அடித்தான், அவன் அப்பனுக்கு மரியாதை கொடுக்கல, பொட்டப்பைய விஷத்தை குடிச்சிட்டான். இந்த சத்தம் இந்த பக்கம் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து எல்லா வாரம் வியாழக்கிழமையும் 4 மாவடிக்கு போவாங்க. எல்லா வாரம் வியாழக்கிழமையும் 4 மாவடிக்கு போய் அதை போய் அழுவாங்க. என்ன அழுவாங்கன்னா, ஆண்டவரே ஒன்று இவனை மீட்டுக்கொள்ளும், நீ என்னை கொன்றோம். எங்கள் அம்மாவை நான் படுத்தின பாடில் எங்கள் அம்மா ஒரு டைரி எழுதியிருந்தாங்க. எங்கள் அம்மா டைரியில் ஒரு விஷயம் மேட்ரு எங்கள் அம்மா எழுதி வச்சாங்க. என் பேர் ராஜாத்தி கரோலின், நான் திருநெல்வேலி மாவட்டம் டவுன் பகுதி பழையப்பேட்டையில் நான் வசித்து வருகிறேன். எனக்கு சமீப நாட்களாக வீட்டில் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. நான் சீக்கிரத்தில் நான் செத்து போயிடுவேன். நான் செத்து போயிட்டா நீங்கள் என் மகனையோ என் மகளையோ என் கணவனையோ போலீஸார் என்ன பண்ணக்கூடாது, விசாரிக்கக்கூடாது. நானாக தான் முடிவெடுத்து செத்து போகிறேன்னு எங்கள் அம்மா லெட்டர் எழுதியிருந்தாங்க. இதுதான் என் வாழ்க்கையாக இருந்தது. எங்கள் அம்மா 4 மாவடிக்கு போய் அழுவாங்க. ஒவ்வொரு நாளும் அழுவாங்க, ஒவ்வொரு நாளும் போய் அழுவாங்க. எங்கள் அம்மா அழும்போதெல்லாம் அன்பு சகோதரன்லாம் இவங்கெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. நானாக இவங்க வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் நான் உள்ளே போகிறேன், காலேஜுக்கு 4 மாடிக்குள்ளே போகிறேன். இவங்க எல்லாருமே இவங்களும் ஜோம் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க ப்ரேயர் வாக் டீமில் உள்ளவங்களும் ஜோம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா எல்லாம் ஒரு ஆளை விட மாட்டாங்க, எல்லாருக்கிட்டே போய் முழங்கால் போடுவாங்க. அவங்ககிட்ட ஜோம்பிட்டு எல்லோரும் திட்டுவாங்க, ஏமா அங்கே ஜோம் நேரத்தில் போமா, இல்லையா என் பையனுக்காக ஜெபிக்கணும், என் பையன் எப்படி இருக்கிறான். இங்கே ஜோம்பிட்டு அங்கே போகும்போது இவர் திட்டுவார், இல்லையா என் பையனுக்காக ஜெபிக்கணும். எங்கள் அம்மா வெக்கத்தை விட்டு பண்ணுவாங்க. நான் எங்கள் அம்மாவை 4 மாடிக்கு போக ஏன் அனுமதிப்பேன்னா, அங்கே கூட்டாஞ்சோறு கொடுப்பாங்க. இது எங்கள் அம்மா எனக்கு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சம் வாங்கிட்டு வருவாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்காதனால தான் நான் அனுமதிப்பேன், இல்லை எங்கள் அம்மாவை நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படியே என் வாழ்க்கை ரொம்ப அப்படி போயிட்டே இருந்தது. ஒரு நாள் 4 மாவடியில் மோகன் சேப்பா ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க, நம்ம மீடியா மிஷினரிஸை நம்ம ஏற்படுத்த போகிறோம், நியூ லைஃப் அகாடமி 2018 பேட்ச் நம்ம எடுக்க போகிறோம். யாருக்கான ஒரு பேட்ச் எடுத்து மிஷினரிகளை உருவாக்கி இருக்கிறோம். இந்த பேட்சை நம்ம எடுத்து உருவாக்க போகிறோம். அவங்க வீட்டில் ஏதாவது வாலிப பசங்க ஊழியத்துக்கு தாகம் உள்ள அர்ப்பணிச்சிருக்கிறவங்க பிள்ளைங்க தான் அனுப்பி வைங்க, ஒரு 3 மாத கோர்ஸ் மட்டும்தான் அப்படின்னா. இப்போ நேராக எங்கள் அம்மா வீட்டுக்கு வராங்க, நீ அங்கே தான் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க. சரி, நமக்கு ஏதாவது நடக்கணும்ல, காலேஜ் டிஸ்கண்டினியூ, ஜான்ஸ் காலேஜுக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்க, காலேஜ் டிஸ்கண்டினியூ. சரி என்ன பண்ண கேட்டால், இந்த நம்பருக்கு உங்களுடைய எல்லாத்தையும் அனுப்பணும் அப்படின்னு புக்கில் போட்டிருந்தது. நான் அந்த நம்பருக்கு எல்லாத்தையும் அனுப்பினேன். ஒரு 2-3 நாளில் ஃபோன் வந்தது, பிரதர் கடைசியான ஆள் எல்லாரும் பதிவு பண்ணி கடைசியாக பதிவு பண்ணது நீங்கள் தான். ஆனால் பிரதர் ஜெபம் பண்ணி ஃபஸ்ட்டு தெரிஞ்சு எடுத்திருக்கிற ஆளும் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், கடைசியாக நீங்கள் தான் பதிவு பண்ணீங்க, உங்கள் பேர்லாம் கடைசியாக தான் இருந்தது. ஆனால் மோகன் பிரதர் அவங்க சொன்னாங்க, அண்ணன் ஜோம் பண்ணி மோகனை ஜோம் பண்ணி ஃபஸ்ட்டு டிக் போட்டிருக்கதே உங்கள் பேர் தான் போட்டிருக்கிறாங்க. இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இத்தனை சாயங்காலம் நீங்கள் எங்கே வந்திருக்கணும், கூடாரத்துக்குள்ளே வந்து உங்களுடைய அக்கமாண்டேஷனை நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுடைய அட்மிஷனை நீங்கள் வந்து ஓகே பண்ணிடுங்க அப்படின்னு. இப்போ எவ்வளோ கொண்டு வரோன்னா 7,000 ரூபாயோ 8,000 ரூபாயோ அப்போ ஒரு 7 வருஷத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 8,000 ரூபாயோ 7,000 ரூபாயோ. இப்போ வீட்டுக்கு வந்தால் அந்த கையில் காசு கிடையாது. எங்கள் அண்ணன் எங்கள் பெரியம்மாவுடைய பையன், அவன் செயினை அடகு வச்சு எல்லாத்துக்கும் எப்படியாவது நல்லா அவனோட ஒரு ஆசை இருக்கும் தானே, அடகு வச்சு வாங்கி இந்த காசு
இப்போ நான் ட்ரெயினில் வரும்போது நான் அது வரைக்கும் நான் குளித்த டப்பு என்னென்னா பெயிண்ட் டப்பில் குளித்தேன். நான் ஊழியத்துக்கு போகிறோன்னே எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு புதிய வாளி வாங்கி தந்தாங்க, எனக்கு ஒரு புதிய கப் வாங்கி தந்தாங்க, எனக்கு சோப்பு டப்பன்னா என்னன்னே தெரியாது, சோப்பு டப்பா வாங்கி தந்தாங்க. அதனால ஒரு ப்ரெஷ்ஷெல்லாம் 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணுவேன். அதை பிஞ்சு நஞ்சு கடைசி 2 நரம்பு இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். கடிச்சு துப்பி கழுத புது ப்ரெஷ் வாங்கி தந்தாங்க. அப்போது நான் இங்கே ட்ரெயினில் வரும்போது எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்கிறேன், என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் ரொம்ப நிறைய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுது, இப்படி தான் சொன்னேன். ஆனால் எனக்கு 4 மாடிக்கு போகிறது சுத்தமாக விருப்பம் இல்லை. எனக்கு மோகன் சேப்பாவை சுத்தமாக பிடிக்காது. ஏன்னு கேட்டால், இவங்க இப்படி மீட்டிங் போகும்போதெல்லாம் பிள்ளை கையில் செல் கொடுக்காதீங்க, பிள்ளைங்களை வெளியே விடாதீங்க இப்படின்னு வீட்டில் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை செல்லை பிடுங்குவாங்க. நம்மளை வெளியே விடாமல் பண்ணாமல் யார் மேலே கோவப்படுவோம்? தேவையில்லாமல் அவர் வாயை விட்டு அமைதியாக போக வேண்டியது, நான் சும்மா நோயிட்டு பிடிக்காது. இப்போ அங்கே போய் சேர்ந்தாச்சு. 2வது நாள் மோகன் சேப்பா எல்லாத்தையும் பார்க்க வராங்க. பார்க்கும்போது ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு வராங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க எல்லாம், அங்கிள் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உங்ககிட்ட வந்து நாங்கள் ஊழியம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம், ஆச்சா ஊச்சான்னு கதை விடுறாங்க. நமக்கு அது வராதே, அவரை பார்த்தா நமக்கு பிடிக்காத அப்படின்னு நான் எப்படி நினைக்கிறேன். என்கிட்ட வந்து இப்போ வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என் பேர் டியூக் அப்படின்னு. ஓ டியூக்கா, ஓ ஊழியத்தில் 2வது டியூக் வந்திருக்காருயா அப்படின்னா. ஏன்னா ஒரு டியூக்கு இன்னொரு அண்ணன் உண்டு, வந்திருக்காரியா? நான் அமைதியாக இருந்தேன். வயசு என்ன? வயசு கேட்டு என்ன பண்ண போகிறீங்க? எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க பிள்ளை? எந்த வாரம் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு. அவரை ரொம்ப நோஸ்கட் பண்ண சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. இப்போ 4 மாவடிக்குள்ளே போனால் எனக்கு இவங்க எல்லாம் ஜெபிக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க ஜோம் பண்ணா பிசாசு ஆடுது, இவனுங்க ஜோம் பண்ண எதாமல் பொத்து பொத்துன்னு விழுறாங்க. என்னடா நடக்குது? நான் நினச்சேன் இவங்க 50 ரூபா கொடுத்து உள்ள வைக்காங்க போல நினச்சேன் வெளியில் இருக்கும் போது. ஆனால் உள்ளே போய் தான் பார்த்தா தெரியுது, நம்மளும் விழுந்து கிடக்குறோமே, ஏன் விழுறோம் எதுக்கு விழுந்து தெரில, ஏதோ நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ அந்த கூடாரத்துக்குள்ளே வர்றவங்க, எனக்கு தான் தெரியும், நான் பெரிய ரவுடி பைய, நான் ஒரு பெரிய ஒரு வேசித்தனம் பண்ணவேன், ஆபாச படத்துக்கு அடிமைப்பட்டிருந்தேன். எல்லாரும் நம்மளை பார்த்து தோத்துறையா தோத்துறையா அப்படிங்கிறாங்க. நம்மளை பற்றி தோத்துறையானா சொல்லுவானா? பாவம், அதுக்கு நமக்கு யாருன்னு தெரியாமல் 4 கேள்விக்கு தோத்துறோன்னு நமக்கு அதெல்லாம் வெக்கமாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட்னா என்ன அர்த்தம் கூட தெரியும். ஏன்னா நம்ம இங்கிலீஷில் 35 மார்க்கு, நமக்கு என்ன தெரியும்? கணக்கில் 35 மார்க், நமக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அங்கே போய் நின்று பார்த்தா இவங்கெல்லாம் பார்த்தா பைபிள் காலேஜ் பசங்களாம் ஒரு மாய் ட்ரெஸ் போட்டு, பிளாக் கலர் பேண்ட் போட்டு, அப்படியே டிஷர்ட் அந்த இதெல்லாம் போட்டு டிஷர்ட் போடுவாங்க. இதெல்லாம் பயங்கரமாக இருப்பாங்க. எனக்கு என்ன நடக்குது? ஊழியர் கூடுகை 4 மாவடியில் ஊழியர் கூடுகை நடக்குது. அப்போ அங்கே மோகன் சேப்பா சொல்கிறாங்க, அந்நிய பாஷை பேசாட்டி ஊழியக்காரனே கிடையாது, அபிஷேகத்தை பெறாத ஊழியக்காரனே கிடையாது, ஆவினால் பெறாத ஊழியக்காரனே கிடையாது. பயங்கரம். எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. அப்போ நமக்கு அது வரமாட்டுக்கு. நமக்கு அந்நிய பாஷை என்னென்னு தெரியாத தானே வரும். அவர் இப்படி லைனில் வரும், நான் பாபா 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 ஒரு இடத்துல இப்படி வேடிக்கை பார்ப்பேன். திடீர்னு ஒரு அண்ணனுக்குள்ள ஆவியானவர் இறங்கி, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ என்னென்ன தப்பு பண்ணிட்டு வந்து இங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். இவர் கழுத என்னடா இவர் கத்தருங்காரு, நமக்கு அது தீர்க்க தரிசனம் ஒன்றும் தெரியாதுல்ல. கட்டேன்னு கிடந்துட்டு கிடந்துட்டு இருக்கிறாங்க. வேண்டாம் அந்த பக்கம் போட ஒரு கிளவி, நான் கத்தர், நீ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, நீ எங்கே போனால் உன்னை விட மாட்டேன், போன ரூம் போகிறேன் அப்படின்னு ரூமில் போய் படுத்து தூங்கிட்டேன். இப்போ வர்றவங்கலாம் சொல்கிறாங்க அபிஷேகம் பெறணும். ஒரு அண்ணன் சொல்கிறாங்க, தம்பி நான் ஜெபிக்கும் போது நான் குரங்கையும் பாம்பையும் பார்த்தேன். நான் சொன்னேன் குரங்கை துரத்தி விட்டு பாம்பை அடிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு. இதுன்னு சொன்னேன் ஆவிக்குரிய கண்ணுங்கிறான். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதில் நல்ல கண்ணு நொல்ல கண்ணு பக்கத்தை விட்டு செல்ல கண்ணு தான் தெரியும். இது என்னடா புதுசாக ஆவிக்குரிய கண்ணு? நான் ஃபுல் பாரம்பரியத்தை சேர்ந்தவன், நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்டு, எனக்கு அதுக்கு தெரியவே தெரியாது ஆவிக்குரிய கண்ணுங்க. ஒருத்தன் சொல்கிறான் தூதர்களை பார்க்கிறேன் அப்படிங்க. ஏதாவது கம்பி கட்டுற ஒருத்தன் சொல்கிறான் ஏசப்பா என்கிட்ட பேசுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தரை இது வரைக்கும் ஒருவனும் கண்டதும் இல்லை, காண போவதும் இது ஆமேன்னு சொல்லக்கூடாது. சொல்கிறேன் ஏழை சொல்லாது என்ன சொல்கிறேன், நில்லுங்க வாரேன். நான் இப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஒரு இது என்ன, இவங்க ஆண்டவரை பார்க்குறீங்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறாங்க, என்னடா இவங்க பொய் சொல்கிறாங்க போது என் இருதயத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை. ஓ அப்போ உங்களை பார்க்க முடியுமா? எப்போ பார்க்கலாம் அப்படிங்கல. ஃபஸ்ட்டு வந்த வசனம் என்னன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடு.
அப்போ எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, அப்போ ஆண்டவரை நம்ம எல்லா நேரமும் பார்க்க முடியாது, அதுக்குன்னு பரலோகம் ஒரு சில அப்பாயின்மெண்ட் டைமை வச்சுருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. கண்டடையத்தக்க சமயம் என்னன்னு பார்த்தா இருதயத்திலிருந்து 2வது வசனம் கேட்குது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படி. அப்போ ஆண்டவரை பார்க்கணுன்னா அதிகாலை முழங்கால் போட்டாதான் ஆண்டவரை பார்க்க முடியும் போல அப்படின்னு கேட்டு, சரி நான் எப்படி பார்க்க முடியும் கேட்டால் அடுத்த வசனம் உள்ளேருந்து வருது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இந்த வசனம்னா எனக்கு தெரியவே தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்படிலாம் மேட்ரு இருக்குது, அப்போ ஆண்டவர் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு நான் ஒரு நாள் ஜோம் பண்ணுறேன் கூடாரத்தில் போய். அப்போ இவங்கெல்லாம் கோகுல், ஜோசப் பிரதர், அவங்க டீம்லாம் 4 பேர் 5 பேர் நின்று ஜோம் பண்ணுவாங்க. அவர் கண்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ஜோம் பண்ணமே தெரிஞ்சிருக்கோம், ஆனால் எனக்கு கூட தான் தெரியும். அழுதுகிட்டு போய் நிற்பேன், என்ன எல்லாம் ஜோம் பண்ணுறாங்க, நடந்து ஜோம் பண்ணுவாங்க, உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. அந்த நாட்கள் வந்து சொல்கிறேன், அது வசந்த காலம். அவங்கெல்லாம் அப்படி ஜோம் பண்ணுறத பார்த்து என்னடா இவங்களாம் இப்படி ஜோம் பண்ணுறாங்க, நீ வசலாம் பேசுகிறாங்கடா அப்படின்னு ரொம்ப கஷ்டம். அப்போ தான் ஒரு நாள் துணி துவைச்சிட்டு நாங்கள் கூடாத்தோட தான் எங்கள் ரூமுக்கு வருவோம். அப்போ பார்த்தா ஒரு சகோதரன் உட்காந்து கபா ரபா ஷபா ரபா ரிபா. நான் பார்த்தேன், இவங்க அந்நிய பாஷை பேசுறது எப்படின்னு புக்கும் நமக்கு தரலை, அந்நிய பாஷை பிடிஎஃப்பும் நமக்கு தரலை, அந்நிய பாஷை எப்படி பேசணும்னு சொல்லியும் தரலை, அதுக்கு எதுவும் டியூஷன் சென்டர் இருக்கா கூட நான் கேட்டுட்டேன், ஒரு பயிலும் சொல்லலை. பார்த்தேன், இந்த அந்நிய பாஷை இன்றைக்கி விட்டுறக்கூடாது, பெண்ணை எடுத்துகிட்டு வந்து எழுதிட வேண்டியதான் அப்படின்னு உதவி பண்ணி என் சகோதரன் பிரகாஷ்னு ஒருத்தர் அந்நிய பாஷை பேசிகிட்டு இருந்தார். அவருக்கு பின்னாடி உட்காந்து அவர் ஷபா ரபா, நானும் சபா ரபா கபா கபா, நானும் கபா கபா. இது உண்மை, நான் பொய் சொன்னால் செத்து போயிடுவேன், நான் உண்மையாக தேவ சமூகத்தில் உண்மையை சொல்லுவேன். திடீர்னு டுர் அப்படி நானும் டூ போட்டு இருன்னு போட்டு. அப்போ ஒரு அண்ணன் பின்னாடி தட்டியல என்ன செய்கிறா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அந்நிய பாஷை பேசுகிற புக்கும் நீங்கள் தரலை, ஏன் ஃபோட்டோவாவது எடுத்திருப்பேன், அதையும் நீங்கள் தரலை. இப்போ இவர் அந்நிய மோகன்ஜி அந்நிய பாஷை பேசுங்கிறார், நான் என்ன பண்ண முடியும், அதான் எழுதிட்டு இருக்கிறேன். தம்பி, இது ஆவியானவர் உன் மேலே ஊச்சப்பட்டு ஒன்று அறியாமலும் வாயிலிருந்து வரணும். இப்போ தான் ஆண்டவர் என்கிட்ட மாட்டுறார், நான் ஆண்டவர்கிட்ட மாட்டலை, ஆண்டவர் என்கிட்ட மாட்டுறார். நேராக கூடாரத்துக்கு மொட்டை மாடியில் போனேன், அந்த சீட்டுக்கு மேலே போய் நின்னையோ, நீர் என்ன அபிஷேக காட்டி மேலேருந்து கீழே வந்து என்ன பண்ணிவிடுவேன், செத்து போயிடுவேன். எல்லாம் அம்மா விட்டு வந்திருக்கிறேன், எங்கள் அப்பனை விட்டு வந்திருக்கேன், எங்கள் அக்கா விட்டு வந்திருக்கிறேன், இதுக்காக வந்தேன். அவன் எதாவது பேசுகிறான், கபா கபாங்கிறான், எனக்கு இது வேணும், எனக்கு தந்தே ஆகணும், உமரை பார்க்கணும் அப்படின்னு. அது வரைக்கும் அடிக்காத காற்று அப்போ வேகமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இவற்றை விளையாடக்கூடாது போனேன்னு மெதுவாக கீழே இறங்கிட்டேன். வந்து ஒரு மார்ச் 19 மார்ச் 26 நினைக்கிறேன். அந்த கூடாரத்தில் வந்து அழுதுகிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஏங்கி அழுதேன். சும்மா நாங்கள் கூடாரத்துக்குள்ளே ஜாலியாக தான் இருப்போம். அவர் வெறும் ட்ரௌசர், ஒரு உள்ளே போடுற ஒரு வெறும் பனியன் போட்டால் தான் நாங்கள் சும்மா ஜாலியாக இருப்போம். அப்படியே நான் உட்காந்து கூடாரத்தில் தூங்கிட்டேன். நைட்டு ஒரு 1:40 1:50 மணி இருக்கும். என்னை வந்து ஒரு திடீர்னு ஒரு குலுக்கிச்சு. டக்குன்னு கண்ணை திறந்து பார்க்கும்போது என் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அக்கினி பந்து ஒன்று வெளிச்சமாக இருந்தது. இந்த பந்தை நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, ஏற்கனவே ஹைக்ரவுண்டு, திருநெல்வேலி ஹைக்ரவுண்டு ஹாஸ்பிட்டலில் நான் சாகிற நிலைமையில் நான் வந்து படுக்கையில் இருக்கும்போது இந்த அந்த வெளிச்சத்தை பார்த்தது இன்றைக்கி கொஞ்சம் குண்டாக அழகாக வந்து என் முன்னாடி நின்றுது. இது புது வகையான மண்பூச்சி, இது லைட் பூச்சி மாதிரி இருக்க மின்மினி பூச்சி பிறகு பிடிக்க போனேன். அது கடைசி வரைக்கும், கூடாரத்துடைய கடைசி வரைக்கும் என்னை கூட்டு போச்சு. எங்கடா அந்த லைட்டு இவ்வளோ பிரகாசமாக இருக்குது எங்கன்னு இப்படி திரும்பி பார்த்தா ஒரு 1000 வாட்ஸ், ஒரு 2000 வாட்ஸ் லைட்டை வச்சா எப்படி இருக்கும்? அதாவது எப்படி உங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம சர்ச்சில் இத்தனை லைட்டோட ஒரு இந்த லைட்டை மட்டும் ஒரு 20 லட்சம் லைட்டை வச்சா எப்படி இருக்கும்? ஒரு 20 லட்சம் லைட்டு. அப்படி ஒரு 4 பனைமரத்தை ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்க வச்சா எவ்வளோ ஹைட் இருக்குமோ, 7 பனைமரத்தை ஒன்றுக்கு பின்னாடி படக்க வச்சா எவ்வளோ அகலம் இருக்குமோ, அதே மாதிரி அகலமான, அதே மாதிரி உயரமான ஒரு நெருப்பலான ஒரு சேரை நான் பார்க்குறேன். நான் வந்து ஆவிக்குறிக்கன்னு இல்லை, டேரெக்டாக பார்க்குறேன். உங்களெல்லாம் எப்படி பார்க்குறோம் அப்படி டேரெக்டாக பார்க்குறேன். அதில் ஒரு பெரிய உருவம், எனக்கு அது அடுத்த ஆண்டவரும் தெரியும். ஒரு பெரிய உருவம், அந்த உருவத்திற்கு பெரிய முடிகள், அது முடிகள் அப்படியே இந்த கிளினிக் பஸ் ஷாம்பு இந்த லேடை பார்த்தீங்கன்னா முடிலாம் பறக்கும், அதெல்லாம் சும்மா, இதுதான் உண்மை. அப்படி பறக்குது, ஃபுல்லும் அந்த முடி அக்னியாக இருக்குது. அவருடைய முகம் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவர் கண்கள் தெரியும். கண்கள் முழுவதும் அக்னி. நமக்கு இருக்கிறத போலவே கருநிறம் கண் அவருக்கு இருக்குது, சுற்றி வெள்ளை அவருக்கு இருக்குது, கண்மை அவருக்கு இருக்குது, கண் முழுவதும் அக்னி. அவர் மூக்கு நம்ம மூக்கை போல ஃபுல்லும் அக்னி. அவர் நாவு வாய் முழுவதும் அக்னி.
அந்த சிங்காசனம் முழுவதுமே அக்கினியினால ஓடிக்கொண்டிருக்கிறது. அழகழகான பெரிய பெரிய வைதூரிய கற்கள், பெரிய பெரிய புதிய வகையான கற்கள், பயங்கரமான சத்தம். என் காதுகளில் சிங்கம் கணைக்கிற சத்தம், குதிரைகள் கணைக்கிற சத்தம், குதிரைகள் ஓடுகிற சத்தம், தீ எரிகிற சத்தம் என் காதுகளில் கேட்கிறது. அப்போ என் கர்த்தர் என்னை பார்த்து சிரிச்சார். என்னை பார்த்து சிரிச்சவர் சொன்னார், நான் உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்து உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளை. ஐயா ஐயா நல்லா கவனிங்க. எனக்கு அவர் சொல்லும் பொழுது இது பைபிளில் இருக்கிற வசனம்னு எனக்கு தெரியாது, தீர்க்கதரிசினா யாருன்னு தெரியாது. நான் இன்னைக்கு புதுசா வந்து ஊழியத்தை ஆரம்பிச்சுட்டு தீர்க்கதரிசிங்கிற பேரை சொல்லிட்டு அலையல. தீர்க்கதரிசினா யாருன்னே தெரியாத நேரத்தில் அவர் என்ன சொல்றார், உன்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டே உன்னை தீர்க்கதரிசியா கட்டளையிட்டு. நான் அப்படி பார்க்கிறேன், எனக்கு இவர் என்ன சொல்றாரு அது மட்டும் தான் எனக்கு ஸ்டோர் ஆகுது. ரெண்டாவது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். சொல்லும் பொழுது என் கைகாலெல்லாம் நடுங்குகிறது. என்னை பார்த்து அவர் சிரிச்சுட்டு என்னை பார்த்து அடுத்து ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவருடைய ஒரு விரல் இந்த சர்ச்சோடைய அகலத்துக்கு இருக்கும், ஒரு விரல் கை விரல் சர்ச்சோடைய அகலத்துக்கு இருக்கும். ஒரு விரலை அவர் தூக்கும் பொழுது அவருடைய முதுகுக்கு பின்பாக இருந்த ஒரு அக்கினிமயமான பந்து என்னை மூஞ்சில் அடித்து பறக்க வைத்து, நான் ஆண்டவரை சந்தித்தது நைட்டு 2, நான் கூடாரத்தில் எந்திரிச்சது மதியம் 2 மணிக்கு என்னை எழுப்புறாங்க. என்னென்னலாமோ பண்ணி பார்த்துருக்குறாங்க, மூச்சு பேச்சு இல்லாமல் நான் எந்திக்கிறேன். எந்திரிச்சு உட்காந்து செக்யூரிட்டி கேட்குறாங்க, மீடியாவில் கேமரா சொல்லி கொடுக்குறாங்க, நீ கேமரா கிளாஸுக்கு போகணுமா? ஃபோனு மேலே ஃபோன் வருது. அவர் தமிழில் பேசும்போது நான் அவருக்கு மறுமொழியாய் வேறு ஏதோ மொழியை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் என்னை பார்த்தாரு, இவன் கொஞ்சம் வில்லங்க பிடிச்ச ஆள், இவங்கிட்ட பேசுகிற நம்மளும் ஏதாவது குத்தி விடுவான் அப்படின்னு அவர் அமைதியாக போயிட்டார். அடுத்த நான் வீட்டில் வந்து பார்க்குறேன், ரூமில் வந்து பார்க்குறேன், எனக்கு தமிழ் வரமாட்டேங்குது, தமிழ் நினச்சி வேறு எதையோ பேசிகிட்டு இருக்கிறேன். சாப்பிடும்போது சாப்பாடை கையில் வாயில் கொண்டு போவேன், ஆண்டவரை பார்த்து அந்த நடுக்கும் சாப்பாடெலாம் வெள்ளை சட்டையில் சிந்தி போயிடும். 3 நாள் என்னால் தண்ணி டம்ளர் எடுத்து குடிக்க முடியாது, தண்ணியை ரூமில் கொட்டி விட்டு நாக்க போல் நக்கி குடித்தேன். 3 நாள் முழுவதும் என் ஆவிக்குரிய கண்கள் திறந்தே இருந்தது. என்றைக்கு எந்த கூடாரத்தில் அச்சீவர்ஸ் மீட்டிங் அம்மா அனுப்புவாங்க எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைங்களுக்கு, எந்த கூடாரத்தில் பிசாசு பிடிச்சி ஆடுனேனோ அதே கூடாரத்தில் கர்த்தர் ஊழியக்காரனாய் கர்த்தர் மாற்றி வைத்தார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயேசுவுடைய இருக்கிற ஊழியங்கள் வந்து எனக்கு ஒரு அம்மா அப்பாவுடைய வீடு. எங்கள் மோகன் சேப்பா, எங்கள் ஜாய்ஸ் அம்மா ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட எல்லாம் உண்மைதான், ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப அவங்களுக்காக இப்பவும் நான் ஜெபிப்பேன். காலங்கள் வரும் என்று சொன்னால் அவங்கள சந்திப்பேன். நான் இன்றைக்கும் அந்த ஊழியத்து மூலமாக ரொம்ப பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்ட. ஒரு நாள் மோகன் சேப்பா கூப்பிட்டு என்கிட்ட பேசினார், நீ திரைக்கு மறைவாய் நின்று ஊழியம் செய்யக்கூடாது. ஆக்சுவலாக என் வேலை என்னென்னா கேமராவுக்கு நான் ஒயர் சுற்றி இருப்பேன். நீங்கள் ஒரு 7 வருஷம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 4 மோடி வந்திருந்தீங்கன்னா என்னை பார்த்துருக்கலாம். கேமரா அண்ணன் மாதிரி எடுப்பாங்கன்னா பின்னாடி ஒயர் தூக்கிட்டு அப்படியே எல்லா மக்களுக்கு முன்னாடி அப்படி போவேன். இதுதான் என் வேலை. கூப்பிட்டு ஒரு நாள் சொன்னாங்க, நீ திரைக்கு பின்பாக நின்று ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவன் அல்ல, நீ திரையில் நின்று ஊழியம் செய்ய நீ அழைக்கப்பட்டவன். அதாவது ஸ்டேஜுக்கு பின்னாடி நிற்க வேண்டிய அல்ல, உன்னை ஆண்டவர் ஸ்டேஜில் வச்சு உன்னை பயன்படுத்த ஆசைச்சிருக்கிறார். நேராக போய் ப்ரேயர் டீமில் போய் ஜாயின் பண்ணு. நான் நேராக செல்வகுமார்கிட்ட எல்லாத்தையும் நான் பேசிட்டேன், போய் ஜாயின் பண்ணு. மேனேஜர் அங்கிள் பேர் செல்வகுமார் அங்கிள், அங்கே போய் ஜாயின் பண்ணு அப்படின்னா. அங்கே போய் ஜாயின் பண்ண நான் முதலாவது ஜாமக்காரன் ஜபம் இங்கே இருக்குன்னா, இவங்க அடுத்து இவங்க பைபிள் காலேஜ் கிளாஸ் ரூம். நான் ஜபம் நடத்த ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர்னா 4 பாட்டிமார். எத்தனை பாட்டிமார்? அதில் 2 பாட்டிக்கு காது கேட்காது, மீதி 2 பாட்டி வந்து 11 மணிக்கு ஒரு திக்காக ஒரு காப்பி கொடுப்பாங்க, காப்பிக்காகவும் உடைக்காக வந்து உட்கார பாட்டிமார். இவங்ககிட்ட தான் என் ஊழியங்கள் ஆரம்பித்தது. பரவாயில்ல செய்வோமே செஞ்சேன். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் ஆண்டவர் இந்த ஊழியத்தை விட்டு பிரித்து எடுத்து வந்தார். அன்றைக்கி 1.5 வருஷம் ஆகுது. கர்த்தர் கிருபையாக நடத்துகிறார். ஊழியத்துக்குள்ளே போகும்போது எனக்கு ஒரு கருப்பு கலர் பேண்ட்டு, ஒரு ஆரஞ்சு கலர் சட்டை, ஒரு மஞ்சள் கலர் சட்டை, ஒரு ஜட்டி, ஒரு பானியன். இதுதான் என்னுடைய காரியம். ஒரு சின்ன பட்டன் ஃபோன், ரீசார்ஜ் கூட பண்ண முடியாது. இதுதான் என்ற. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஆண்டவர் என்ன மட்டும் இல்லை, என் குடும்பத்தையும் மாதம் 14,000 ரூபா நான் என் கையிலேருந்து கொடுத்து 4 மிஷினரிகளை தாங்கவும் ஏசப்பா எனக்கு கிருபை தந்திருக்கிறேன். நான் ஒன்று சொல்லுவேன், எங்கள் அம்மாவை எதிர்க்க முடிஞ்ச என்னால் எங்கள் அம்மாவுடைய ஜெபத்தை எதிர்க்க முடியலை. எங்கள் அம்மாவை நான் எவ்வளோ எதிர்த்தேன், குடும்பத்தை எதிர்த்தேன், தோத்துட்டேன்.
ஆனால் எங்கள் அம்மாவுடைய ஜெபம், யார்கிட்டலாம் இப்போ எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்களோ, யார்கிட்டலாம் எங்கள் அம்மா போய் ஜெபம் பண்ணாங்களோ, இன்னைக்கு அவங்க கூட போய் நின்று அதே மேடையில் பிரசங்கம் பண்ண கத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பொறாமை நல்ல கைத்தட்டணும், நல்ல கைத்தட்டணும்.